தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது நற்செய்தி பாகமானது மார்க் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வரையில் திருவாக்கியங்கள். குறிப்பாக 15வது வாக்கியம், இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அப்போ இறைவன் நமக்கு தருகின்ற ஒரு பெரிய ஒரு பணி என்பது நற்செய்தி பறைசாற்ற வேண்டும். அப்போ நற்செய்தியை நீ பறைசாற்ற வேண்டும் என்றால் நாம் நற்செய்தியை பற்றியுள்ள அறிவு இருக்க வேண்டும், நற்செய்தியை பற்றிய தெளிவு இருக்க வேண்டும், அந்த நற்செய்தியமாக நாம் மாறி இருக்க வேண்டும். யார் அந்த நற்செய்தி? இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து பற்றிய ஒரு தெளிவான புரிதல் எனக்கு இருக்க வேண்டும் என்றால் நான் இறை வார்த்தை படிக்கிற ஒரு மகனாக மகளாக நாம் மாறியிருக்க வேண்டும். தெய்வீக அன்பில் நாம் நிறைந்திருக்க வேண்டும். அப்போதான் மற்றவர்களுக்கு என்னால் கொடுக்க முடியும். அப்போது நற்செய்தியை நான் மற்றவர்கள் கொடுக்க வேண்டும் என்றால் நான் வாழ வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த திருவருகை காலத்தில் நாம் மன்றாடுவோம். ஆண்டவரே, இதா நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று நீ எனக்கு அந்த கட்டளையை தருகின்றீர். அந்த நற்செய்தியாக நான் வாழ வேண்டும். நற்செய்தியாக இருக்கிற உன்னை நான் சொந்தமாக்க வேண்டும். அதுக்கு தடையாக இருக்கிற எல்லாவற்றையும் நான் விட்டு தருகின்றேன். நல்ல ஒரு பாவசங்கத்தினம் செய்கின்றேன். நான் உன்னை சொந்தமாக்கி கொண்டு மற்றவர்களுக்கு நான் உன்னை பகிர்ந்து கொடுக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரை சொல்லிக்கொண்டு இறை சன்னதியில் நாம் மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். தெய்வமே, மற்றவர்களுக்கு நான் உன்னை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு உம்முடைய அனுபவம் எனக்கு தேவைப்படுகிறது. உன்னை பற்றியுள்ள அறிவு எனக்கு இருக்க வேண்டும், தெளிவு இருக்க வேண்டும், உன்னை நான் அனுபவிக்க வேண்டும். தெய்வமே, அதுக்கு தடையாக இருக்கின்ற என்னுடைய குற்றங்கள், குறைவுகள், பலவீனங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் நான் விட்டு தருகின்றேன். என்மேல் இரக்கம் கொள்ளும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.